வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த வாரம் யாரு வெளிய போறது அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது? சோர்ஸ், அஃபிஷியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வாரம் டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் தான் 1,13,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க. 73,000 ஓட்ல. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, விஷால் இருக்கிறாரு. 46,000 ஓட்டு. முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 ஓட்டு இருக்குல்ல. 3வது இடத்துடைய ஓட்டே பார்த்தீங்கன்னா 46,000 ஓட்டு தான். ஸோ அது பெரிய டிஃப்ரென்ஸு. அப்புறம் ராணவ் 4வது இடத்துல இருக்காரு. 41,000 ஓட்ல இருக்கிறாரு. ஜாக்லின் 5வது இடத்துல இருக்கிறாங்க. 38,000 ஓட்ல. அருண் 34,000 ஓட்ல இருக்கிறாரு. பவித்ரா 25,000 ஓட்ல இருக்கிறாங்க. தர்ஷிகா இவங்க 19,000 ஓட்ல இருக்கிறாங்க. தர்ஷிகால ஆரம்பிச்சு சாச்சனா வரை, கீழே இருக்கிற சாச்சனா வரை, அதாவது தர்ஷிகா, வர்ஷினி, ஆனந்தி, ரயான், சாச்சனா இவங்க 5 பேரையும் பார்த்தீங்கன்னா 19,000 ஓட்ல தான் இருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கு. தர்ஷிகாவுக்கும் வர்ஷினிக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. வர்ஷினிக்கும் ரயானுக்கும் நடுவுல அதே ஒரு 35 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரயானுக்கும் ஆனந்திக்கும் நடுவுல ஒரு 27 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப ஆனந்தி, சாச்சனா இவங்க 2 பேருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதே போல க்ளோஸ் கால் வந்து சுனிதா எவிக்ஷன் அப்ப வந்தது. கம்மியா தான் இந்த டிஃப்ரென்ஸ். ஆனா சுனிதா தான் எவிக்ட் செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் கால்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, டிசிஷன் வந்து சேனல் கையில போயிடும். இப்ப ஏற்கனவே நம்ம அது சுனிதாவுடைய விஷயத்துல பார்த்துருக்கிறோம். ஆனா இப்ப அப்படியே அஃபிஷியல்னு சொல்றாங்கல்ல, அதுல என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் இதான் சொல்றாங்க. ரயான், வர்ஷினி, ஆனந்தி, சாச்சனா இந்த 4 பேர்ல தான் ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஃபிஷியல்லயும் ஓட்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 100, 100, 100 அப்படி 100 ஓட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பயங்கர டஃப்பா இருக்கும் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டஃப்பா இருக்கும்போது வந்து சேனல் தான் அதை முடிவு பண்ணும். சேனல் எப்படி முடிவு பண்ணும்? நம்மலாம் வந்து சொல்லுவோம், சாச்சனா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மகாராஜா வந்து மகளே உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சாச்சனா ஏகப்பட்ட குறும்படங்கள்ல சிக்கிருக்கிறாங்க. போக வேண்டிய ஆளான்னா போக வேண்டிய ஆள் தான். போன வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அன்னலட்சுமி, அன்னபூரணி வசிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களே ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் டீம்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு பண்ணிட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டு இந்த பக்கம் பெண்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு விஜய் சேதுபதி கிட்ட பாராட்டை வாங்கிட்டு அப்புறம் 5 ஸ்டார் சாக்லேட்டையும் வாங்கினாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு விழா குழு அங்கே இருக்குல்ல, விழா குழு அது பெண்கள் டீம்ல இருக்கிற குழு வேற. இது வந்து இருட்டுக்கடை பிரியாணி செய்கிற குழு. அந்த 6 பேர் கொண்ட குழுவில் சாச்சனாவும் ஒருத்தங்க. முட்டையை வர எடுத்து அப்படியே உரிமையாக கொடுக்குறாங்க. பெண்கள் டீம்ல ஏன் மன்னிப்பு கேட்டேன்னா, அது என்னுடைய பொருள் மட்டும் கிடையாது. நான் எடுத்து தானம் பண்றதுக்கு. அது எல்லாருடைய பொருள்ல சார். அப்ப நான் அவங்களுக்கு தெரியாம குடுத்தது தப்பில்ல. அதனால மன்னிப்பு கேட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப தெரியாம எடுத்து திருட்டுத்தனமா சாப்பிடுறது, அப்ப இது மத்தவங்களுடைய பொருள் அப்படி சொல்லிட்டு தெரியாதா சாச்சனா? இங்க சாச்சனா மட்டுமே தப்பு கிடையாது. விஷால், கேப்டனா இருந்த அருண், தர்ஷிகா, ஆனந்தி எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு விஷயத்துல அப்படி சொல்லாத சாச்சனா. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அன்ஷிதா. இவங்க இத்தனை பேரும் சாச்சனா மொத்தம் 6 பேருங்க. இதுல கடைசியா ரயான் வந்து பார்க்குறான். அவனுக்கும் பங்கு கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பிக் பாஸ் அதை பத்தி எபிசோட்ல போடல. ஆனா அந்த சம்பவம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, எதுக்காக நீங்க பாராட்டுறீங்களோ அதை உடைச்சி பெரிய தப்ப அன்னைக்கு நைட்டே பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கேடி கில்லாடியா இருக்கணும். அதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாச்சனா தானே. ஸோ முக்கியமான ஆள் இவங்களும் விஷாலும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராசரிலாம் திருடினாங்க. இவங்க டீம்ல இருந்து முட்டை எடுத்து இவங்களே கொடுத்துருவாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு முட்டை இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க மஞ்சரி கேப்டன். அப்போ வந்து சொல்கிறாங்க அடுத்த முறை ரேஷன் வரும்போது நான் கணக்கில் வச்சுக்கிறேன்னு. கணக்கில் வச்சுங்க அப்படின்றாங்க. அப்போ திருடுனதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? சாப்பாடு விஷயம் வீக்கன்னு சொல்லிட்டு இவங்க உருட்டின உருட்டு இருக்கு. ஏகப்பட்ட குறும்படங்கள் போடலாம் அதுக்கு. அதை பற்றி டீட்டெயிலாகவே ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறோம். கத்திரிக்காய் அலர்ஜின்னுவாங்க. ஆனால் கத்திரிக்காய் இந்த பிரியாணி வந்துச்சுல அமரன் படம் படம் அந்த ப்ரமோஷனுக்காக அதில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி மாற்றி 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 ஏகப்பட்டதை உருட்டி இருக்கிறாங்க. போக வேண்டிய ஆள் தான். நேற்று முத்துக்குமரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் அவங்ககிட்ட வந்து ஜாலியாக கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், கேம்லையா பர்சனலாக கேட்க ரெண்டுத்துலையும் அப்படின்னும் போது 17ஆம் நம்பர் அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி 17 யாரு யாரு யாருன்னு அவங்க 20 பேர் உள்ளே வந்தோன்னு நினச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு ஓடி ஓடி அலையிறாங்க. கடைசியாக தான் அவங்களுக்கு புரியுது வந்தது 18 பேரில் 17ன்னா அது முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கேமை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறாங்க. இங்கே நெகட்டிவாக ஒருத்தவங்க வருவாங்க, பாசிட்டிவாக ஒருத்தவங்க வருவாங்க. 2 பேருக்குமே ஓட்டு வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜெயிக்கும்.
நெகட்டிவ் வந்து ஸ்டேஜ்ல நிக்கும். அப்படின்னு அவ்ளோ தெளிவா சொல்றாங்க. அப்ப நீ நெகட்டிவ் சைடு வந்து வேணும்னே எடுக்குறியாம்மா? இப்ப நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் Zoom வச்சாங்கல்ல இலைக்கு. அது வச்சதும் பார்த்தீங்கன்னா, மாட்டிக்கிட்டேன்ல. சரி விடுங்க. என்னம்மா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப கேம் ஆடணும். நான் இருக்கணும். நெகட்டிவா இருந்தாலும் போட்டோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டா? அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருது. சௌந்தர்யாவ இவங்க போட்டு அடிச்ச அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிரண்டேன் நானு. நீங்க வந்து முதல் 2 வாரத்துல அப்படி இருந்தீங்க. நான் கூட சப்போர்ட் பண்ணேன். ஆனா, இப்ப விஜய் சேதுபதி திட்டினதும் பார்த்தீங்கன்னா, அத போன வாரத்துல சம்பவம் பண்ணதும், ரியாக்ஷன்லயே ஓவரா பண்றீங்கன்னு சொன்னதும், மறுபடியும் அப்படியே ஜம்ப் அடிச்சு, முதல் வாரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாங்கல்ல. இந்த அளவுக்கு டீகோட் பண்றீங்களாம்மா? இன்னொரு பக்கம் ஜாக்லின மொக்க பண்றாங்க. ஜாக்லின் வந்து நல்லதும் இருக்கணும், கெட்டதும் இருக்கணும், 2மே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சாப்பாடு அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே, சாப்பாட வச்செல்லாம் நீங்க உதாரணம் சொல்லத் தேவையில்ல அப்படின்ட்டாங்க. இல்லம்மா நான் உதாரணம் சொல்ல வரேன். உதாரணம் சொல்றதா இருந்தா சாப்பாட வச்சு சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இது? புதுசா இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஜாக்லின அடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யாவ அடிக்கிறாங்க. சௌந்தர்யா வந்து என் லிஸ்ட்லலாம் ஃபைனலிஸ்ட்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஃபுல்லா நெகட்டிவ் சைட் எடுக்கிறியாம்மா? இதான் பிளானாம்மா? அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இப்பதான் கேம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அது உள்ள இருக்கணும்ல. மக்கள்லாம் இங்க சொல்றது என்னன்னா, அன்அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் அப்படியே எடுத்தோம்னா, சாச்சனா தான் வெளிய போவாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, மகாராஜா மகள் காப்பாற்றப்பட்டு விட்டார். அவங்க லிஸ்ட்லயே இல்ல. இன்னும் 2 வாரம் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இதுல எது உண்மை? சீக்கிரமா தெரிஞ்சிரும். என்ன சாங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அத பார்த்துட்டு அடுத்து அத பத்தி பேசுறேன். இந்த லிஸ்ட்ல யார் போக வாய்ப்பு இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.